வெல்கம் டு சிம்பிள் பாக்ஸ் மக்களே. நைட்டுக்கு டிஃபனுக்கு சாப்பாடுக்கு புரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் அந்த புரோட்டாலே கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணி சாப்பிடுவோமே அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் என்னன்னு யோசிக்கும் போதே முட்டை புரோட்டா போடலாம்னு யோசிச்சிட்டோம். முட்டை புரோட்டா போடுறது கல் இல்லாமல் எப்படா போடுறதுன்ட்டு நீங்கள் பாருங்க எப்படி நாங்கள் போடுறோம்னு. அதுக்கப்புறம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரோ புரோட்டா பேர் சொல்லுங்க ப்ரோ, என்ன செய்றீங்கன்னா? புரோட்டா வாங்கியாச்சு. வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக செஞ்சு பார்ப்போம்னு செய்யலாம். ஆனால் கல்லுதே இல்லை, தோசை கல்லுதே இல்லை. எதில் செய்ய போறீங்க? என்ன நமக்கு எப்போதும் குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு சட்டி இருக்கு. அதில் தான் செஞ்சு இன்னைக்கு சட்டி புரோட்டான்னு நம்ம பேர் வேணா வைப்போம். ஏன்னா அது அப்படித்தான் வைக்க முடியும். முட்டை புரோட்டாங்கிறது கல்லில் போட்டு டம்ளர் வச்சு அடிப்பா வரும். அதுதான் முட்டை புரோட்டா. நம்ம பண்ணுறது சட்டியில் போடுறோம், சட்டி புரோட்டான்னு இருக்கலாம். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் பண்ணுறோம், அதே மாதிரி ட்ரை பண்ண பாருங்க. எல்லாம் ஒன்றும் இல்லை, முட்டை போடுற மாதிரியே எல்லாமே ப்ராசஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து கல் இல்லாமல் அந்த சட்டியில் பண்ணுறது. அதனால இதுக்கு பேர் சட்டி போட்டானே வச்சுருக்கோம் ப்ரோ. ஆனால் ஒரு தொழில் இருக்கு ப்ரோ, ஊருக்கு போனால் கூட ஹோட்டல் நான் வச்சாலும் வச்சுக்கோங்க. நான் வச்சு நீங்கள் ஊரில் போட்டுக்கலாம் ப்ரோ. கடை வச்சு சட்டி பரோட்டானே போட்டுருக்கேன். உங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷாக போட்டுருங்க. அதில் நான் நிறைய டிஷ் கொண்டு வரலாம் பார்ப்பேன். இப்போ அதிலே நம்ம வந்து இப்போ சட்டி போட்டாலே நம்ம முட்டை போடுவோம். முட்டை போட்டு திருப்பி நம்ம வந்து சிக்கனை எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நல்லா சட்டி சிக்கன் முட்டை போட்டாவா? இப்போலாம் எல்லாமே கண்டிப்பாக எல்லாம் இனோவேஷன் தான் ப்ரோ. எல்லாம் இனோவேஷன் தான், நம்ம செய்யறது தான். வெங்காயம் அதிகமாக ஊற்றிக்கணும். கண்ணே எரியுது ப்ரோ. எனக்கு இந்த வெங்காயம் வெட்டுற வேலை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு கண்ணு எரிஞ்சாவே ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. கிளாஸ் கூலிங் கிளாஸ் போட்டுங்க ப்ரோ. கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க. கண்ணு எரியுதுன்னா இப்போ கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் எப்படின்னா இயற்கையாக உள்ளதா தெரியல ப்ரோ, அந்த அளவுக்குலாம் தெரியாது ப்ரோ. தக்காளி ஒரு தக்காளி போட்டால் போதும் நினைக்கிறேன். 6 புரோட்டா வாங்கி இருக்கும். நெக்ஸ்ட் நான் கடையில எல்லாம் பாத்திருக்கேன். இப்படிதான் கசக்கி தான் புளிவாங்க. அது அரை தக்காளி தான் போடுவாங்க. அரை தக்காளி அது வெட்டுறது கூட கத்தி வச்சு வெட்ட மாட்டாங்க, கரண்டி வச்சு வெட்டி அப்படியே கையில புளிஞ்சு விட்டுருவாங்க. ஆனா நல்லா இருக்கும் ப்ரோ அது டேஸ்ட். எனக்கு ஊர்ல எனக்கு பிடிச்ச வந்து முட்டை புரோட்டா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் எங்கே வேணாலும் முட்டை புரோட்டா சாப்பிடுவேன். நான் புரோட்டா அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டேன். நான் தோசை வாங்குவேன். ஆனா வந்து சிக்கன் ஃப்ரை வாங்கிடுவேன். ஏன்னா நம்ம ஆனியன் போட்டு தக்காளி போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்கல்ல, அது வாங்கிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அது சிக்கன் வந்து ரொம்ப எல்லாம் கிடையாது. அது சால்னால ஏற்கனவே போட்டிருப்பாங்க சிக்கனை. அந்த கிரேவில இருக்க சிக்கன் அப்படியே எடுத்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிட்டு அதில் போட்டு பிச்சு போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. மிளகு தூள் மட்டும் போட்டு சூப்பரா இருக்கும். ஊருக்கு போய் தான் எல்லா கடையிலையும் போய் சாப்பிட்டு நானும் அப்படிதான் நினைச்சேன். போய் 2 நாள் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வெறுத்துருச்சு. என்ன வீட்டுக்கு போனா ஒரு வாரம் வீட்டுல சாப்பாடு கொஞ்சம் செமையா இருக்கும். நீங்க ஊருக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஊருக்கு போயிட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. திருப்பி என் ஊருக்கு போகலாம ஐடியாவில் இருக்கிறேன். பார்ப்போம், போய் பார்ப்போமே. அதுக்குலேருந்து ஏதாச்சும் ஒரு கடன் வந்துடுது, ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும். ஒரு டைலாக் பார்த்துங்க வேற, வெளிநாட்டுக்கு வந்து 2 வருஷத்துல எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சு வந்தோம். ஆனா 10 வருஷமாச்சு. ஆனா இன்னும் 2 வருஷத்தை காணோம். நான் எப்படி யோசிச்சிருந்தேன், வெளிநாடு சரி வந்துட்டு ஒரு வருஷம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். உண்மையுமே அப்படிதான் நினைச்சு வந்தேன். ஆனா எனக்கு கடமை நிறையா இருந்துச்சா, அதனால கொஞ்சம் சரி கொஞ்சம் பொறுமையா 5 வருஷம் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஊருக்கு போயில முழுசா 5 வருஷம் இருந்துருந்தேன். நான் ஊருக்கே போனேன். பரவாயில்ல. ஆனா எனக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் ஆண்ட புண்ணியத்திலும் சரி எல்லா புண்ணியத்திலும் சரி எனக்கு நல்லா இருக்கிறேன். இதுக்குன்னு வெளிநாட்டுல கோடியா கொடுக்குறோம்னா அப்படிலாம் கிடையாது. வெளிநாட்டுல இருந்தா ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நம்ம எவ்வளவு காசு சம்பாதிக்கிறோமோ அந்த காசு நிப்பாட்டி வைக்கலாம். நம்ம செலவு பண்ண மாட்டோம். கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் தெரியும் நமக்கு. ஊர்ல இருந்தோம்னா நம்ம இங்க வாங்கலாம், வந்து அங்கே போகணும் காசு ஊர்ல போனா செலவாயிடும். அதனாலேதான் நம்ம மேக்சிமம் நான் வெளியில வந்ததுக்கான காரணமே. இதுக்குன்னா ஊர்ல இருந்து சம்பாதிக்க முடியாதா அப்படிலாம் இல்லை, சம்பாதிக்கலாம். அது ஒவ்வொருத்தரும் கையை பொறுத்தது ப்ரோ. கண்டிப்பா. இப்போ முட்டை மட்டும் புரோட்டா எங்க ப்ரோ? அதே புரோட்டா வாங்கிட்டு வராம போயிடாதீங்க. என்ன புரோட்டான்னு சொல்றதோ வரட்டி மாதிரி எடுக்கிறீங்க. கட்சி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆயிருக்குங்களா அங்கேருந்து வாங்கிட்டு வருது. இதுதான் ப்ரோ புரோட்டா. வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்றேன் மட்டும் பாரு ப்ரோ. இங்க எடுத்து வச்சுக்கோ. இப்போ ஒன்று எடுத்து வச்சுக்கணும் ப்ரோ. இங்க பக்கத்துல வா. இப்படி பாதியா கட் பண்ணிக்கணும். இதை மொத்தம் 4 துண்டா பிரிச்சு வச்சுக்கணும்.
4 துண்டா பிரிச்சு வச்சுட்டு இப்படி மடக்கிக்கிட்டு நம்ம வெங்காயம் எப்படி வெட்டுவோம்? நூடுல்ஸ் மாதிரியே வருது இல்ல? நூடுல்ஸ் ஏன்னா நம்மள்ட்ட தோசை கல் கிடையாது. இந்த எப்படி வருது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம ட்ரை பண்றேன், பார்ப்போம். ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா அந்த மாதிரி? ஒரு வாட்டா செஞ்சிருக்கேன். முடிஞ்சா வெட்டியாச்சா? வெட்டியாச்சு ப்ரோ. புரோட்டாவை பாருங்க, நல்லா நூடுல்ஸ் மாதிரி வந்துச்சா? ஓகே, நைஸ். எல்லா புரோட்டா வெட்டியாச்சு ப்ரோ. மொத்தம் 6 புரோட்டா வேணும் தான். 6 புரோட்டா வெட்டியாச்சு. பாருங்க, நீங்க பார்க்கல தெரியுது ப்ரோ, நல்லா நூடுல்ஸ் மாதிரியா இருக்கா? ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கு. போதுண்ணே கருவேப்பிலை. சரி வாங்க சமைக்கலாமா? வாங்க போகலாம். ஆன் பண்ணு. சட்டி பரோட்டாக்கு சட்டியை வச்சாச்சா? என்ன காயட்டும். ஓகே மக்களே, சட்டியை வச்சாச்சு. எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்குவோம். ஏன்னா வெங்காயம் நல்லா வேகணும். போதும், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஓகே மக்களே, எண்ணெய் காஞ்சிருச்சு. மிளகா போடலாம், ஆனால் வந்து ஃபஸ்ட்டு சும்மா செக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட் எடுத்து போட்டுக்குவோம். பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகா கம்மியாக போடுவோம் கொஞ்சம், இல்லைன்னா காலையில் எவனும் வேலைக்கு போக மாட்டாங்க. அதில் நான் மட்டும் தான் இந்த வேலைக்கு போனேன், உங்களுக்கு தான் லீவு. அப்புறம் காடி எடுப்போம்னா சப்போஸ் போகலாம் தெரியாதுண்ணா. இப்போ வெங்காயம் வதங்கணும்னா கொஞ்சம் வதங்கணும்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம். லைட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு புரோட்டாலையும் உப்பு இருக்கும், அதில் ஊற்றுற குழம்புலையும் உப்பு இருக்கும். குழம்பு என்ன குழம்பு ஊற்றுவீங்க? என்ன கடையில் என்ன புரோட்டா என்ன சிக்கன் குழம்பு கொடுத்தாங்க, அதைத்தான் நம்ம ஊற்ற போகிறோம். முக்கியமாங்களே, தக்காளியை வெட்டி வச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த புரோட்டாவுக்கு இப்படி நச்சுக்கினாதான் கரெக்டாக வரும். ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். நான் 6 முட்டை புரோட்டா, 6 புரோட்டா ப்ரோ, சாரி. லைட்டாக மிளகா அப்படின்னா மிளகா அப்படி போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், உரப்பு வேணும்னா. நம்ம வேண்டாம், நம்ம குழம்புல இருக்கிறது போது நம்ம மிளகாவும் பச்சை மிளகாவும் அதிகமாக போட்டிருக்கோம். நல்லா செந்நிறமாக வரணும் ப்ரோ, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் ப்ரோ அது பேர் பொன்னிறமா? செந்நிறமோ பொன்னிறமோ எல்லாம் ஒன்று தான். தக்காளி போட்டதுக்கப்புறம் இப்படி நல்லா பொன்னிறம் ப்ரோ. அடுத்து வெங்காயம் தக்காளி நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து புரோட்டா எடுத்து போட்டுக்குவோம். இல்லை புரோட்டா ஃபஸ்ட்டே போட்டுறீங்க? ஏன்னா முட்டை போட்டோம்னா அதில் அப்படியே முட்டை பொரியல் மாதிரி ஆயிரும். ஏன்னா புரோட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே முட்டையை போட்டு ஊற்றினோம்னா கிண்டும் போது எல்லா புரோட்டா எல்லாத்துலேயுமே அப்படியே புரோட்டா வந்து சார்ந்துடும், அப்படியே முட்டை வந்து. ப்ரோ பார்த்தீங்களா, ஒரு சில நூடுல்ஸ் மாதிரியே இருக்கா? ஆனால் இன்னைக்கு வெட்டினது கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டோம். இதோட இன்னும் கொஞ்சம் நைஸாகவே கட் பண்ணலாம். இல்லை ஒரு என்ன போடுறோம்னா எதுவும் தேவையில்லையா? கூடி நமக்கு உரப்பு வேணும்னா மிளகா அப்படி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உரப்பு வேணும்னா இதுவே போதும். நம்ம தான் குழம்பு வைக்கிறோம்ல. முட்டையை பார்த்து விட்டுவோம். முட்டையை போட்டுடலாமா இப்போவே? ஐயோ, நேரம் முட்டை கவுந்துருக்கும் ப்ரோ. மாஸ்டர் மாதிரி வைங்க தலைவரே, சட்டியில் சைடில் அடிச்சு. அந்த மாதிரிலாம் நான் முட்டையை கெடுக்க விரும்ப பார்த்தேன். அது எனக்கு தெரியாதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எத்தனை முட்டை போடுறீங்க? ஒரு 6 முட்டை போடலாம் ப்ரோ. 6 பரோட்டாக்கு 6 முட்டையா? 6, ஆமாம், 6 புரோட்டாவுக்கு 6 முட்டை. ஏன்னா ஒரு கொத்து புரோட்டா சைஸ் வந்து 2 புரோட்டாவும் 2 முட்டையுமா, அதே மாதிரி தான். நம்ம விருப்பம், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நான் 6 தான் போடுறேன். ஏன்னா அப்புறம் ரொம்ப திகட்டி இருக்கு. மொத்தமாக 7 முட்டையாக போட்டு விட்ருங்க.
7 போடுவா? எக்ஸ்ட்ரா போட்டு விட்ருங்க. சரி, எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுருவோம். வச்சு இந்த கிண்ட வேண்டியதானா? இன்னைக்கு கிண்ட வேண்டியதேன். குழம்பு கொஞ்சம் இவங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குழம்பு. ப்ரோ வாசனை வருது ப்ரோ. அந்த வரமா வருதா? முட்டை பரோட்டா அந்த வாசனை வந்துருச்சு. இதெல்லாம் வந்து எப்படின்னா பேச்சுலர் சமையல். நம்ம ஏன் கடையில் போய் முட்டை போட்டோம்? பரோட்டா வாங்கிட்டு வந்து நம்ம முட்டை போட்டா போகலாம். முட்டை பரோட்டா சவுண்டு வருது ப்ரோ. வருதா? வச்சுருப்பா ரைட்டா. வந்து வாங்கிட்டு வந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுத்து என்ன குழம்பு வராது? சிக்கன் குழம்பு ப்ரோ. சிக்கன் குழம்பு. ஒவ்வொருத்தவங்க வரன்னு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஹையில் வச்சுக்குவோம். ஏன்னா கொஞ்சம் ஜூஸியாக வேணும் வரேன். உப்பு கூட நல்லா இருக்குங்க வேற. காரம்லாம் கரெக்டாக இருக்கு வேற. ஆனா இந்த அடுப்பு ஒரு இதுல வேற செஞ்ச சொல்ல மாதிரி இருக்கும். சட்டி புரோட்டா ரெடி. பாருங்க எப்படி இருக்குங்க. முட்டை புரோட்டா மாதிரியே முட்டை புரோட்டாவே தான். ஆனால் வந்து கல்லில் போடுவோம், சட்டியில். மக்களே சாப்பிட்டு பார்த்தேன். இதெல்லாம் சூடாக சாப்பிட்டாதான் அதோட டேஸ்ட் அப்பவே தெரியும். கொஞ்சம் ஆறுனாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் வரவனாயிரும். அருமையாக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் முக்கியமாக ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் இந்த வாரம் ப்ரோ வீடியோ எடுக்கணும். நானும் சூடாக சாப்பிட்றேன். ஓகே. Audio Jungle.